வாழ்க தேவ பிள்ளைகளே, அட்வான்ஸ் காலத்தில் 3வது ஞாயிறு இன்றைக்கு 13ஆம் தேதி 12வது மாதம். இன்னொரு 10 நாள் தான் கிறிஸ்மஸ்க்கு வருது. 12 நாள். திருப்பி அந்த கேள்வி கேட்காதுங்க, என்னங்க பாஸ்டர் கிறிஸ்மஸ் இங்கே போக முடியாது அங்கே போக முடியாது. பரவாயில்ல, இங்கே போக முடியாது அங்கே போக முடியாதுன்னா பரவாயில்ல, காசு மிச்சம் சேர்த்து வச்சுட்டு அடுத்த வருஷம் பார்க்கலாம். ஓகேயா? மற்றும் எப்படினாலும் இயேசு பிறந்தார், உங்களுக்கு எனக்கு ரட்சிப்பு கொடுக்க பிறந்தார், அது நிச்சயம். அது யாராலையும் அது மாற்ற முடியாது, கோவிலாலேயும் அது மாற்ற முடியாது. ஸோ இன்றைக்கு காலையில் கூட இன்னொரு வாய்ப்பு எங்களுக்கு இருக்குது. நம்ம ப்ரீ ரெக்கார்டட் முதல்ல ரெக்கார்ட் பண்ணி ஒரு ஆராதனை இருக்கிறதுக்கு அதுக்கு நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆரம்பத்தில் முதலாவது ஜெபம் செஞ்சு இந்த ஆராதனையை ஆரம்பிப்போமா? பரிசுத்த பிதாவே, மறுபடியும் சுவாமி இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம். சுவாமி ஐயா, நாங்கள் எங்கே இருந்தாலும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறீர். உண்மை ஆராதிக்கிறதுக்கு நாங்கள் ஒரு மனத்தோடு நாங்கள் வந்து சேர்ந்து உண்மை ஆராதிக்க முடியும் இன்றைக்கு கூட சுவாமி. அதுக்கு நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம். இந்த ஆராதனை எல்லாம் சேர்த்து எல்லோரும் அவங்க பங்கெடுத்து செஞ்சு எல்லோரும் செஞ்சு நல்ல மாதிரி கொண்டு வந்து யூடியூப்பில் ஏற்றுறதுக்கு கூட நாங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நன்றி செலுத்துக்கிறோம். இப்பொழுது தேவா இந்த ஆராதனை கருத்தில் ஒப்ப கொடுக்கிறோம் ஐயா. வேர்ஷிப் மூலமாய், பாடல் மூலமாய், உங்கள் வேதம் வாசிக்கிற சமயத்தில், உங்கள் வேதம் தியானிக்கிற சமயத்தில் சுவாமி நீங்கள் தொடர்ந்து எங்களோடு பேசும் என்று இந்த ஆராதனை கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் இன்றைக்கு துதி தொழுகைக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். நம் துதி தொழுகைக்குள் கடந்து செல்லும் முன்பாய் நாம் தேவனை நோக்கி இந்த வேலையிலே கூட பார்ப்போமாக. சோஸ்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, பாதத்தில் நாங்கள் வருகிறோம் ராஜா. துதியின் தொழுகை மூலியமாய் ராஜா நாங்கள் உங்கள் பாதத்தில் வந்திருக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, நீர் எங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்துங்க ராஜனே. அப்பா, நீரே காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. எங்கள் துதி தொழுகை ஆசீர்வதியும் அப்பா.
ஒரு அப்பா எல்லாரும் ஒரே கூரையின் கீழே வர முடியாவிட்டாலும் கூட கர்த்தாவே ஆண்டவரே உம்மை ஆராதிக்கவும் உம்மை துதிக்க நீர் கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜினி. அப்பா நீரை மூடிக்கொள்ளும் மறைத்து கொண்டு வழி நடத்துங்க சுவாமி. இயேசு நாம் சுபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். ஆரம்ப பாடலாக அலங்கார வாசலிலே நம் தேவனை பாடி துதிப்போம். பிரவேசிக்க வந்து நிற்கிறோம் என்று சொல்லி தேவனை நோக்கி பாடுவோமா? சோஸ்திரிக்கிறோம் ராஜா, நன்றி ஆண்டவரே. சோஸ்திரம் சோஸ்திரம் ஆண்டவரே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. சொல்லுவோமா? ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. நன்றி செலுத்துவோம் தேவனுக்கு. ஆலயம் செல்லுவது நம் மன மகிழ்ச்சியை தந்திடுது. இந்த நேரத்தில் கூட சோஸ்திரம். கரங்களை தட்டி பாடுவோம். ஆலயம் செல்லுவதே மன மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே மன மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. சலோமா. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. பலிகளை செலுத்திட ஜீவ பலியாக மாறிடவே நம் தேவன் நமக்கு மறு ரூபத்தின் இதயத்தை தந்தீர். நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம் இந்த வேளையிலே. Thank you Jesus. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே, பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே, மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே. சோஸ்திரம் சோஸ்திரமே. ஆண்டவரே, மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே. சோஸ்திரம் சோஸ்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. நன்றி நன்றி ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உமக்கே துதிகர மகிமை ஏறெடுக்கிறோம் ராஜா. எங்கள் முழு மனதோடு நாங்கள் ஏறெடுக்கிறோம் சுவாமி கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றி நன்றி ராஜா. ஆண்டவரே, thank you Jesus. So strong. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே.
ஆண்டவரே, துதிகன மகிமை ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம் ராஜா. நீங்கள் முழு மனதோடு ராஜா நாங்கள் செலுத்த வந்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா, நன்றி 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 செலுத்துகிறோம் ஆண்டவரே. Thank you Jesus. Thank you Lord. துதிகன மகிமையுமே முழு மனதுடன் செலுத்துவோமே. துதிகன மகிமையுமே முழு மனதுடன் செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியை அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியை அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ராஜாண்டரே, நன்றி ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ராஜாண்டரே. நன்றி சுவாமி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு புது வாழ்வு கொடுத்தீரே, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உமக்கு கிருபைக்காய் நன்றி. புது வாழ்வு, புது கிருபை எங்களுக்கு கொடுத்தீரே, அதற்காய் நன்றி 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 ராஜாண்டரே. நன்றி 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 சுவாமி. உமக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது சுவாமி. Thank you Jesus. ஆண்டவரே, புது வாழ்வையும் புது துவக்கத்தையும் தந்தவரே, உமக்கு கோடான கோடி நன்றி இந்த வேளையிலே ராஜா. Thank you Jesus. நம் கரங்களை தட்டி புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே என்ற பாடலை பாடுவோம். Thank you Jesus. Hallelujah. நம் தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் புது வாழ்வையும் புது துவக்கத்தையும் கொடுத்து கொண்டு வருகிறார். இதை குறித்து நம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் இந்த வேளையிலே. Thank you Jesus. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கின்றோம். ராஜா, thank you Jesus. உன் பிள்ளைகளை மறவாமல் சுவாமி ராஜா, ஆண்டு முழுவதும் போஷித்தீரே, நன்றி. இந்த 12 மாதங்களாய் ராஜா எங்களை நடத்தினீரே, அதற்காய் நன்றி அப்பா. சோஸ்தம் அப்பா. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி மகிமையில் நடத்தினீரே. என் குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி மகிமையில் நடத்தினீரே. உமக்கு நன்றி நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கின்றோம். அப்பா, நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கின்றோம். Thank you Jesus. ஆண்டவரே, இந்த ஆண்டு ராஜா எங்களுக்கு எவ்வளவாய் இருந்தாலும் கொடுக்கத்த, எவ்வளவு கஷ்டமாய் துன்பமாய் இருந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் அதை பற்றி யோசிக்காமல் ராஜா ஆண்டவரே புதியவைகளை யோசிக்கிறோம் ராஜா. முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல்,
உமக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது ராஜா ஆண்டவரே. அப்பா, எவ்வளையோ காரியங்கள் ராஜா நாங்கள் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் ஆண்டவரே கம்பீரத்தோடு அறுக்க செய்தீர். அப்பா, நீர் எங்களுக்கு நிச்சயமாய் சுவாமி ராஜா வெற்றியை கொடுப்பீர் என்று விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, நன்றி 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 செலுத்துகிறோம் ராஜா ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ராஜா. நீர் யோசனையில் பெரியவர் சுவாமி ராஜா ஆண்டவரே. அப்பா, செயல்களிலே வல்லவர் சுவாமி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி ஆண்டவரே. இந்த வேலையை நன்றி செலுத்துகிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எவ்வளவு பெரியவர் சுவாமி ராஜா. எங்களுடைய சிந்தனை உம்முடையது அல்ல ராஜா ஆண்டவரே. அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி ஆண்டவரே. சோஸ்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ராஜா. சோஸ்திரம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். சுகம் தருகிற தேவன் நீர் ஒருவரே சுவாமி ராஜா ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ கர்த்தாவே, தேங்க்யூ ஆண்டவரே. நன்றி ராஜா, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. சுகம் தரும் தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே. யெகோவா ராஃபா, நன்றி கர்த்தாவே. Thank you Jesus. Thank you, thank you. Thank you Lord, thank you Lord. சுகம் தந்தீரே, நன்றி ஐயா.
ஆண்டவரே நன்றி ராஜா. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம் பிரசன்னம் நாங்கள் நாடி வந்தோம் ராஜா. ஆண்டவரே அப்பா, thank you Jesus, thank you Lord, thank you Lord. ஆண்டவரே அப்பா, எங்களை ஆண்டவரே உடைய கிருபையினால் நோக்கும் ஆண்டவரே, ரத்தத்தால் கழுவுங்க இந்த வேளையில சுவாமி. ஆண்டவரே பலப்படுத்தும் ஆண்டவரே, அப்பா பலப்படுத்தும் சுவாமி. ஆண்டவரே thank you Jesus, thank you Lord, thank you, thank you. பிரசன்னம் நாடி வந்தேன் கிருபையினால் நோக்கிடுமே. பிரசன்னம் நாடி வந்தேன் கிருபையினால் நோக்கிடுமே. ரத்தத்தால் என்னை கழுவிடுமே. பிள்ளையால் என்னை மாற்றிடுமே. ரத்தத்தால் என்னை கழுவிடுமே. பிள்ளையால் மாற்றும் ஆண்டவரே இந்த வேளையிலே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. ஆமாண்டவரே அப்பா, உங்களோட பிரசன்னத்தை நாங்கள் நாடி வந்திருக்கிறோம் இந்த நாளிலே ராஜா. ஆண்டவரே இந்த வேலையில கூட கர்த்தாவே அப்பா, நீர் எங்களை மூடிக்கொள்ளும், மறைத்துக்கொள்ளும். உம் ரத்தத்தால் எங்களை கழுவுங்க ஆண்டவரே. அப்பா இதோ இந்த 12 மாதமும் ஆண்டவரே, ஆண்டவரே இந்த 11 மாதம் கடந்து 12வது மாதத்திற்குள்ள பிரவேசிக்க நீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பலன் அல்லாமல் ராஜா, உம்முடைய பலன் அல்லாமல் சுவாமி ராஜா நாங்கள் நிற்பது அப்பா ஒரு சாத்தியமான காரியம் அல்ல ராஜா. ஆண்டவரே இந்த வேலைக்காய் நன்றி ஆண்டவரே. எங்களை ஒவ்வொருத்தரும் விசேஷமாய் தொடுங்க சுவாமி ராஜா. இந்த நாட்களிலே ராஜா அப்பா, நீர் எங்களை விசேஷமாய் தொடுங்க சுவாமி. ஆண்டவரே பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்துங்க சுவாமி ராஜா. துதி தொழுகை நேரத்தில் கூட ராஜா நீர் எங்களோடு கூட இருந்ததுக்காய் நன்றி. இன்னும் வரப்போகிறப்பா காரியங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ, தேங்க்யூ ஜீசஸ். ஆமீன், ஆமீன். கண்களை மூடி ஜெபிப்போம். சோசரிக்கிறோம் ராஜா, சோசரிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே உன் கருத்துக்குள் வந்து அமர்ந்திருக்கிறோம் அப்பா. ஒரு வாரம் கழிச்சு ஆண்டவரே, இதோ இந்த 6 நாட்களையும் எங்களை வழி நடத்தின தேவன் ஆண்டவரையா அப்பா, எங்களை காத்து கொண்ட தேவன் நீங்க ராஜா. ஒரு பொழுதும் கைவிடாத தேவன் ஆண்டவரையா. ஐயா, உண்மை போல வேற தெய்வம் யாரும் இல்லை ராஜா. நீங்கள் நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாத தேவன், கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன் ஆண்டவரையா. எங்களோடு இருந்து ஆண்டவரையா எங்களை கரம் பிடித்து வழி நடத்தின தேவன் ஆண்டவரையா. அப்பா இதோ இந்த வேலையிலையும் ஆண்டவரையா உன் சமூகத்திலே வந்து அமர்ந்திருக்கிறோம் ஐயா. இதோ இந்த நீலை சபையை உன் சமூகத்திலே ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. இன்னைக்குள்ள ஆராதனையும் சரி ராஜா, வரப்போகிற மெசேஜும் ஆண்டவரையா உன் கருத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. எங்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தை தந்து அப்பா, அந்த மெசேஜ் எங்களுக்காக வேண்டி கர்த்தாவே நீங்கள் கொடுக்குறீங்க. இந்த வார்த்தை எங்களுக்கு பதிய வேண்டும் ஆண்டவரையா. ஆமாப்பா, நாங்கள் உமக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்க வேண்டும். ஆம் தேவனே, நன்றி ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம். இதோ கர்த்தாவே, இந்த வேலையிலும் ஆண்டவரே உன் சமூகத்திலே வந்து இருக்கும் போதும் அப்பா, அந்த சபையை ஆசீர்வதித்து வழி நடத்துகிற தேவன் நீங்கள் ராஜா. அப்பா இதோ 19 வருஷம் ஆண்டவரையா இந்த சபை ஆண்டவரையா மேலே இருந்தது கர்த்தாவே. ஆமாப்பா, 3வது மாடியிலேருந்து அப்பா எங்கள் ஜெபத்தை கேட்டு நீங்கள் இந்த சபையை
கீழ்மடிக்கு கொண்டுகிட்டு வந்தீங்க. எங்களுக்கு மேலே வர சிரமமாக இருக்குன்னு ஜெபிச்சோம். ஆனாலும் என் தேவன் ஒவ்வொரு வயசானவங்களும் ஜெபிக்கும் போதும் அதை கேட்டு எங்களுக்கு கீழே ஆசீர்வதித்து கொடுத்தீங்க. ஆமாப்பா, இதோ இன்னைக்கும் ஆண்டவரையா இந்த சபையை உன் சமூகத்திலே ஒப்பு கொடுக்குறோம். ஐயா, எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தீங்க. நாங்கள் எதை கேட்குறோமோ அதை கொடுத்த தேவன் ஆண்டவரையா. இந்த சபைக்கு உள்ள தேவைகள் அனைத்தும் சந்தித்த தேவன் அப்பா. இதோ இதையும் சந்திக்க வேண்டும் ஆண்டவரையா. இந்த நீலாய் வட்டாரத்திலே கர்த்தாவே இந்த சபை ஒரு தனி சபையாக உருவாக்க வேண்டும் ஆண்டவரையா. ஆமாப்பா, இந்த சபை தனி சபையாக மாற கிருபை தாரும் ராஜா. ஆமாப்பா, எங்கள் ஜெபம் கேட்கப்பட வேண்டும் ஆண்டவரையா. அப்பா, நீங்க செவி கொடுத்து கேட்க வேண்டும் ஆண்டவரையா. ஆமாப்பா, இந்த சபை தனி சபையாக மாற கிருபை தாரும், ஆசீர்வதியும் ராஜா. அப்பா, இதோ கர்த்தாவே நீங்க தான்ப்பா ஒரு நல்ல ஒரு தீர்ப்பாக கொடுப்பீங்கள் என்று விசுவாசிக்கிறேன். கூடிய வரவிலே ஆண்டவரே இந்த நீலாய் வட்டாரத்திலே கர்த்தாவே இந்த சபை வளர்ந்து வர கிருபை தாரும் ராஜா. இங்கே உள்ள மக்கள்கள் அனைத்து பேரும் வந்து கலந்துக்க கிருபை தாரும் ராஜா. நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் அப்பா. இதோ இந்த வேலையிலையும் ஆண்டவரே நீலாய் சபையில் உள்ள மக்கள்களை உங்கள் கருத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் உன் பாதப்படியில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்குற தெய்வம் நீங்கள் ராஜா. அப்பா, அவங்களுக்கு அவங்களோட வீட்டில் உள்ள அப்பத்தையும் தண்ணியும் நீங்கள் அல்ல குறையாதபடிக்கு ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமாப்பா, இன்னமும் ராஜா அவங்க கூட இருந்து வேலை இல்லாதவங்களுக்கு கர்த்தாவை நீங்கள் வேலையை கொடுக்க வேண்டும் அப்பா. இதோ உணவில்லாதவங்களுக்கு உணவை தர வேண்டும் ஆண்டவரையா. அப்பா, இதோ கர்த்தாவே அவங்க வருமானத்தை நீங்கள் கூட்டி கொடுக்க வேண்டும் ஆண்டவரையா. அவங்களோட கை பிரகாசத்தை ஆசீர்வதியும் ராஜா. இந்த லாக்டவுன் நாளிலே ஆண்டவரையா நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரையா. அவங்களும் கர்த்தாவே உமக்கு செலுத்த வேண்டிய காணிக்கையும் தசம பாகத்தையும் செலுத்த கிருபை தாரும் ராஜா. ஆமாப்பா, நீங்க அதுக்கு உதவி செய்ய வேண்டும் ஆண்டவரையா. ஆமாப்பா, அந்த மக்களையே ஆசீர்வதி வழி நடத்தும் அப்பா. இந்த வேலையிலையும் ஆண்டவரையா பாஸ்டர் ஹென்றி ஜெர்மையாவையும் உன் சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இதோ கர்த்தாவே உமக்கு தெரியும் இத்தனை மாசமாக ஆண்டவரையா அவர் அந்த காலும் கையும் கர்த்தாவே எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஆண்டவரையா அந்த ஃபீஸிய மூலியமாக அப்பா நீ உங்கள் கரம் அவர் மேலே பட்டதுக்காக வேண்டியும் ஆண்டவரையா அவர் எந்திரிச்சு நடக்க கிருபை தந்த தேவன் ஆண்டவரையா. ஆமாப்பா, இன்னமும் அற்புதம் செய்வீங்கள் என்று விசுவாசிக்கிறேன். இதோ அப்பா அவர் கூடிய வரவில்லை அந்த சபைக்கு வர கிருபை தாரும் ராஜா. ஆமாப்பா, உன்னோட வார்த்தைகளை அப்பா அவர் பகிர்ந்து கொள்ள வேண்டும், எங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரையா. உமக்கு ஒரு சாட்சியாக நிற்க வேண்டும் ஆண்டவரையா. ஆமாப்பா, கிரேடி சக்காவியம் உன் சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அவங்க 2 காலும் ஆண்டவரையா நீங்க சுகம் தர வேண்டும் அப்பா. ஆமாப்பா, அவங்களோட காலு மறுபடியும் ஆண்டவரையா அவங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போக ஆயத்தத்தோடு நிற்கிறாங்க. இதோ அந்த மருந்து ஏற்றுறதுக்கு நல்லபடியாக அந்த அடுத்த வாரம் ஆண்டவரையா அவங்க போய் அட்மிட் பண்ணிட்டு கூடிய விறகுல வீட்டுக்கு வர கிருபை தாரும் ராஜா. அதுக்கு நீங்க தான்ப்பா உதவி செய்ய வேண்டும் அப்பா. அவங்களோடு இருந்து அவங்களுக்கு சமாதானத்தை தாரும் அப்பா. அவங்களோட தேவைகள் அனைத்தும் நீங்க சந்திக்க வேண்டும் அப்பா. அந்த குடும்பத்தில் ஃபைனான்ஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம், ஆனாலும் ஆண்டவரையா நீங்க தான்ப்பா அவங்களோட கை பிரகாசத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் அப்பா. அவங்களுக்கும் ஆண்டவரையா போதிய அளவிலே கர்த்தாவே அவங்களுக்கு நீங்க கொடுத்து உதவ வேண்டுமா அப்பா. ஆம் தேவனே, நீங்கள் செய்கிற தேவன் ஆண்டவரையா. ஆமாப்பா, இதோ கர்த்தாவே இந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரையா நீங்கள் அவங்களை தொடுவீங்க, அவங்களுக்கு உதவி செய்வீங்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆமாப்பா, ரேச்சலையும் உன் சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். அந்த மகள் போக்கிலையும் வரத்திலையும் அந்த மகளையும் ஆசீர்வதித்து வழி நடத்தும். அந்த மகளையும் ரத்தை கோட்டைக்குள்ளே மூடிக்கொள்ளும் ராஜா. இந்த குடும்பமாக உமக்கு ஒரு சாட்சியாக நிற்க வேண்டும் அப்பா. ஆம் தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரையா அப்பா. இதோ இந்த வேலையிலையும் ஆண்டவரே இந்த வைரஸையும் உன் சமூகத்திலே ஒப்பு கொடுக்குறோம். இந்த கொரோனா வைரஸே ஆண்டவரையா இதோ நீங்க தான்ப்பா எவ்வளோ பேர் நோயாளிப்பட்டு இருக்கிறார்கள் கர்த்தாவே. ஆமாப்பா, கீழ்ப்படியாத படிக்க ஆண்டவரையா வெளியே செல்லிருக்கிறார்கள் அப்பா.
அவங்களை தடுத்து நிறுத்தி கர்த்தாவே அவங்க ஒரு கட்டுசிட்டாக இருக்க கிருபை தாரும் ராஜா. அதுக்கு நீங்கள் உதவி செய்யும் அப்பா. ஏழை மக்கள்கள் ஆண்டவரையா வேலை இல்லாத படிக்க இருக்கிறார்கள், அவங்களுக்கு வேலையை ஆசீர்வதித்து கொடுங்க ராஜா. அப்பா இதோ ஏழைகள் உணவில்லாத படிக்க இருக்கிறார்கள் ராஜா. ஏன்னா அவங்களுக்கு அந்த வேலை இல்லை கர்த்தாவே, அவங்க என்ன செய்வார்கள் அப்பா? நீங்கள் உதவி செய்யும் ஆண்டவரையா. ஆமாம் அப்பா, ஜாதி மதம் பார்க்காத படிக்க கர்த்தாவே நீங்கள் மக்களுங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரையா. ஆமாப்பா, நீங்கள் கொடுக்குற தேவன் ஆண்டவரையா. ஆமாப்பா, நீங்கள் கொடுதல் கர்த்தாவே. அவங்க உங்ககிட்ட வந்து கேட்கும் போதுமாப்பா நீங்கள் அற்புதமாக ஆசீர்வதிப்பீங்கள் என்று விசுவாசிக்கிறேன். எவ்வளவோ காரியங்களை நீங்கள் விசுவாசத்தோடு கர்த்தாவே நீங்கள் ஆசீர்வதித்தீர்கள். அதே மாதிரி ஆண்டவரையா இதோ இந்த வைரஸையும் எடுத்து போடும் ராஜா. உன் ரத்தத்தாலே கர்த்தாவே அந்த வைரஸை எடுத்து போடும் ராஜா. ஆமாப்பா, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரையா. அப்பா உன்னையே நம்பி வாழ்கிறோம் ராஜா. இந்த ஹாஸ்பிட்டல்லையும் கர்த்தாவே எவ்வளோ பேர் இருக்கிறார்கள் கர்த்தாவே. அப்பா அவங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை தாரும் ராஜா. அவங்களுக்கு சுகம் தந்து வீட்டுக்கு போக செல்ல கிருபை தாரும் ராஜா. ஆமாப்பா, ஒரு பொழுதும் கைவிடாத தேவன் ஆண்டவரையா. அப்பா உண்மை போல வேற தெய்வம் யாரும் இல்லை ராஜா. இதோ உன் பாதப்படியில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் தான்ப்பா ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் அப்பா. இந்த வேலையிலையும் ஆண்டவரையா இதோ இந்த மாதம் கர்த்தாவே உமக்கு தெரியும் கிறிஸ்மஸ் மாதம் கர்த்தாவே. அப்பா இதோ எங்களுக்கு போதிய அளவில் எவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்களோ அதே மாதிரி மக்களுங்களுக்கும் ஆசீர்வாதத்தை அவங்க அந்த வீட்டோடு இருக்க கிருபை தாரும் ராஜா. அந்த கிறிஸ்மஸ் ஆண்டவரையா அவங்களுக்கு சந்தோஷம் இல்லாத படிக்க இருக்கலாம், ஆனாலும் ஆண்டவரையா எல்லாம் குடும்பத்தோடு சேர்ந்து கர்த்தாவே அதை கொண்டாட கிருபை தாரும் ராஜா. நீங்கள் தான் ஆசீர்வதிக்க வேண்டும், வழி நடத்த வேண்டும். வழி நடத்துகிற தேவன் நீங்கள் ராஜா. வழி நடத்தும் ஒரு பொழுதும் கைவிடாத தேவன் ஆண்டவரையா. ஆமாப்பா, எங்களோடு தங்கும் ராஜா. ஆமாப்பா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரையா நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவரையா நீங்கள் ஏறெடுத்து கேட்குற தேவன் அப்பா. ஆமாப்பா, எங்களுக்கு சமாதான கிருபையை தந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை செய்வோம். பரமண்டலத்திலே எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைய ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதிக்க பிரேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கும் உள்ளவரே. ஆமென். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு சோஸ்திரம். இன்னைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா 2ஆம் அதிகாரம் 1-7 வரை. அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகுஸ்துரியானால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாயிருந்த போது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு பொழுதப்படும் படிக்கு எல்லாரும் தாங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சம் தானும் குடும்பத்தானுமாயிருந்தபடினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாவுடனே குடிமதிப்பு பொழுதப்படும் படி கவிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயு நாட்டிலுள்ள பெத்லகேம் எனும் தாவீதின் ஊருக்கு போனான். இவ்விடத்தில் அவர்கள் இருக்கையில் அவர்களுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாதிருப்பபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னையினேலே கிடத்தினாள். Amen. Today's scripture reading is taken from Luke chapter 2 verse 1-7. It was about that same time that Augustus Caesar sent out an order to all people in the countries that were under Roman rule. The order said that everyone's name must be put on a list. This was the first counting of all the people while Quirinius was governor of Syria.
everyone traveled to their own hometowns to have their name put on the list. So Joseph left Nazareth, a town in Galilee, and went to the town of Bethlehem in Judea. It was known as the town of David. Joseph went there because he was from the family of David. Joseph registered with Mary because she was engaged to marry him. While Joseph and Mary were in Bethlehem, the time came for her to have the baby. She gave birth to a first son. She wrapped him up well and laid him in a box where cattle are fed. She put him there because the guest room was full. May the good Lord bless this word. Amen. பாருங்கள் அன்புள்ளவர்களே, இன்னொரு முறை உங்களுடைய ஆண்டவருடைய செய்தியை கொண்டு வந்து பகிர்ந்து கொள்ள கொடுத்த சிலாக்கியத்துக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நான் மிக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு நம்முடைய வேத பாடம் லூக்கா 2ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்கள். இடம் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்புள்ளவர்களே, இது எப்படி இடம் இல்லைன்னு வருதுன்னா, முதலாவது நீங்கள் உங்களுக்கு எங்களுக்கு தெரியும், மரியாள் ஜோசப்பு நிச்சயம் பண்ணியாச்சு கல்யாணம் கட்டுறதுக்கு. ஆனாலும் மரியா அதுக்கெல்லாம் மாதம் ஆயிட்டாங்க. ஸோ இப்போ ரோமர் ஆச்சாரி சொல்லிட்டது, ரோமர் அதிகாரம் சொல்லிட்டாங்க, எல்லாரும் அவங்க சொந்த ஊருக்கு போக வேண்டும். என்னத்துக்குன்ற மக்கள் தொகை எடுக்கிறதுக்கு, சென்ஸை. இப்போ எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாம் உங்களோட சென்ஸை ஆன்லைன் கேட்டுருக்குறாங்க, எல்லாம் செஞ்சிட்டிங்களா? அந்த காலத்தில் எவ்வளோ கஷ்டம். அவங்க திருப்பி அவங்களோட கிராமத்துக்கு போய் அங்கே தான் சென்ஸை எடுக்க வேணுண்டு, அதுதான் சட்டம். ஸோ இப்போ மரியா மாதம் மாச்சு, நேரம் மாச்சு பிள்ளை பிறக்கிறதுக்கு ஜோசப் மரியா கூட்டிகிட்டு போகிறாங்க பெத்லகேம் ஊருக்கு. ஏனென்ற 2 பேரும் அவங்களோட வம்சம் அங்கே இருந்து வருதுன்னு வேதத்தில் நாங்கள் படிக்கிறோம். அவங்க அவ்வளோ தூரம் ஏறி வந்துட்டாங்க. பெத்லகேம் ஊரில் வந்ததும் அவங்களுக்கு ஒரு அறை பார்க்குறாங்க, ஹோட்டலில் ஒரு ரூம் பார்க்குறாங்க தங்குறதுக்கு. எல்லாரும் சொல்கிறாங்க இடமில்லை, இடமில்லை, இடமில்லைன்றாங்க. ஸோ அதால் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். முதலாவது ஏன் அவங்க பெத்லகேம் ஊருக்கு வர வேணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜோசப் கலிலியா நேசரத் என்ற ஊரில் தங்கியிருந்தவர். மற்றும் வேதம் சொல்லியிருக்குது, மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், பெத்லகேமே நீ யூதா உள்ள குரங்குள்ளே சிறிதாய் இருக்கும், அப்படி வேலை ஓகே. நீங்கள் போய் அதை படித்து கொள்ளுங்க. மீகா 5:2 என்ன சொல்லுது, எப்படி பெத்லகேமில் தான் மேசையா படுக்க வேணும்னு எழுதியிருக்குது. ஓகே. மற்றும் அன்புள்ளவர்களே, நீங்கள் இதை யோசிச்சு பாருங்கள். மரியா 9 மாதம் ஃபுல் டைம் ப்ரெக்னென்டாக இருக்கிறாங்க. கழுதையில் கூட்டிகிட்டு வர்றாரு யோசேப்பு. அவங்க கழுதையில் உட்காந்துருக்கலாம், யோசேப்பு நடந்து இருக்கலாம். மற்றும் நீங்களே யோசித்து பாருங்கள், நீங்கள் இந்த காலகட்டத்திலேயே யாரும் ஒரு தாய் நிறைய அப்படி வண்டியை தள்ளிட்டு வந்தா யாரும் சொல்லுவீங்க இடமில்லை போன்னு சொல்லுவீங்களா? நம்ம ஐயோ கொஞ்சம் மனசு கொஞ்சம் மேபி ஆம்பளைகள் கொஞ்சம் இடமில்லைன்னுவாங்க. பொம்பளைகள் சொல்லுவாங்க ஏதோ கொஞ்சம் கவனித்து பாருங்கள், அவங்க உள்ள 9 மாதமாக பிள்ளை சுமிட்டு இருக்கிறாங்க, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது.
அவங்களுக்கு எப்படினாலும் ஒரு மூலையில்லாத ஒரு இடத்தை கொடுப்போம் பேசியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால் வேதத்தில் சொல்லியிருக்கேன், எல்லோரும் இடமில்லைன்னு சொல்லிட்டு இயேசு திரும்பி போய் மாட்டு தொட்டியில் தான் பருக்க வேண்டியதாக இருந்துச்சு. மாட்டு தொட்டியில் பருக்க வேண்டியதாக இருந்துச்சு கூட அன்பர்களே. கிறிஸ்மஸ் கார்டும் பாடமெல்லாம் பார்த்து ஏமாந்து போகாதீங்க. ஏனென்றால் அந்த காலத்தில் மாட்டு தொட்டில் இங்கிலீஷ் டேபிள்ன்றாங்க. இது எங்கே இருக்கும்டா, ஒரு கேஃப்குள்ளே. வாட் இஸ் அ கேஃப்? ஒரு குகைக்குள்ளே தான் இருக்குது. குகைக்குள்ளெல்லாம் இருட்டாக இருக்குது, ஈரமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது. நீங்கள் அங்கே போய் ஒரு ராத்திரி தங்குற மாதிரி இருக்காது. மற்றும் இயேசு அந்த சூழ்நிலையில் தான் பிறந்தார். ஓகே, மற்ற நாங்கள் இப்போ தொடர்ந்து இதை பார்க்க போகிறோம். அன்புள்ளவர்களை நீங்களே யோசிச்சு பாருங்கள். அந்த நாளில் மரியாதை ஜோசப் வரைக்கல எல்லாரும் இடமில்லைன்னாங்க. நாங்கள் இப்போ தான் கேட்டோம். பொம்பளையில் அது கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க, மேபி அவங்க கணவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க, எல்லோ எப்படின்னாலும் உடம்பத்தை நாங்கள் பார்க்க முடியுமா இல்லையாண்டு. ஆனாலும் இல்லைன்னு தான் மிரட்டி விட்டாங்க. ஏன் இல்லை என்று சொல்கிறாங்கன்ட்டு 2 காரணம் நாங்கள் இப்போ சிந்திப்போம். சரியா? முதலாவது, உண்மையாக ஹோட்டல் அவ்வளோ நிறைஞ்சு ஒரு கட்டில் போடுறதுக்கு கூட இடம் இல்லாமல் இருக்கலாம். அது உண்மையாக இல்லையா எனக்கு தெரியாது. ஆனால் ரொம்ப நாளுக்கு முன்னே ஒரு வாட்டி நானே புக்கிங் இல்லாமல் கென்திங் ஐலண்டுக்கு போனேன். கென்திங் ஐலண்ட் போய் ஹோட்டலில் போய் எப்படின்னாலும் ஒரு ரூமாவது போய் இங்கே கேட்குறேன் அங்கே கேட்குறேன், இடமில்லைன்றாங்க. அந்த ரிசப்ஷன் முன்னுக்கே மக்கள் அங்கேயே உட்காந்துட்டாங்க, சில பேர் படுத்துட்டாங்க அங்கேயே. அந்த மாதிரி நிறைஞ்சிருக்குமா இவங்க இடமில்லை சொல்கிறதுக்கு? இல்லாவிட்டால் ரெண்டாவது சிந்திச்சு பாருங்கள் அன்புள்ளவர்களே. இது ஏன்னா நாங்கள் நிறைய காரியங்கள் நாங்கள் சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. முதலாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா தடுத்து சொல்லிட்டாங்க, இவர் பெத்லகேமில் தான் பருக்க வேணும்ட்டு, மாட்டு தொட்டிலில் பருக்க வேணும்ட்டு இருக்குது. ஸோ தரிசன நிறைவேற்றுறதுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை இருந்திருக்கு. ஆனாலும் நீங்கள் பார்த்தா அந்த ஹோட்டல்காரங்க இடமில்லைன்னு சொல்லுவாங்க, அவங்க எவ்வளோ ஆசீர்வாதமாக இழந்து போயிட்டாங்க. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவே சொல்கிறாரு, எந்த நாமத்தில் வர்றவங்களுக்கு யாரும் ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தாலும் அவங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்குண்டு. ஸோ அவங்கள அதை இழந்திருக்கலாம். மற்றும் நாங்கள் யோசிக்க வேண்டியது, உண்மையாக இடமில்லைன்னு ஏன் சொன்னான்டா, 9 மாதம் தள்ளிட்டு வர்றாங்க அப்படின்டா பிள்ளை எனி டைம் பிள்ளை பறிக்க போதாமா இல்லையா? ஹோட்டல் எல்லாம் நிறைய ஆள் இருக்குது. ஒரு பிள்ளை பிறந்த ஆண்பவர்கள் எப்படி பிள்ளை பிறப்பாங்க? எந்த ஒரு பிள்ளை வாயை பொத்திட்டு வாயை மூடிட்டு வந்திருக்குதா எனக்கு தெரிஞ்சு இருக்குது, எனக்கு தெரியாது. இங்கே நிறைய தாய்மார் இருக்கிறீங்க, நீங்கள்லாம் பிள்ளை பெற்றிருப்பீங்க, இல்லாட்ட பிள்ளை வைக்கிறது பார்த்து இருக்கலாம். இது பண்ணால் மற்ற எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிள்ளை பருக்கெல்லாம் வந்து என்ன வரும், பேசாமல் வராது, வேண்டு கத்திட்டு தானே வரேன். ஸோ வேண்டு கத்திட்டு வரக்குள்ள ஹோட்டலில் இருக்கிற எல்லா மக்களும் எழுப்பிடுவாங்க. எழுப்பினா அந்த ஹோட்டல் முதலாளிக்கு பிரச்சனை. ஸோ இவர் சத்தம் போன்றார், இவர் இங்கே கூட்டிகிட்டு வராதுங்க, நீங்கள் போய் வேறு எங்காலும் போய் இடத்த தேடிட்டு போங்கன்னு சொல்லி தான் கடைசியில் அவர் மாட்டு தொட்டிலில் வந்து சேர்ந்தார் நாங்கள் பார்க்குறோம். ஓகே அன்புள்ளவர்களே, இப்போ அந்த இடமில்லைன்ற அன்றைக்கு நடந்த சம்பவம் இன்றைக்கு இன்னும் நடந்துட்டு இருக்குதா? நம்ம அங்கேருந்து நாங்கள் ஒரு பாடம் படிச்சிருக்கிறோமா? திருப்புங்க என்னோட அன்புள்ளவர்களே, உங்கள் வேதத்துக்கு வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இப்போ இந்த முறை ஜோசப் மாரியால் வந்து கதவை தட்டியலை, அவங்க வந்து கதவை தட்டியலை, இயேசு கதவை தட்டிட்டு இருக்காரு. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொல்லுது, ஏதோ வாசல்களில் இருந்து நான் கதவை தட்டுகிறேன், யாரும் என் குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உங்களுக்கு வருவேன், நான் உங்களோட நான் போஜனம் பண்ணுவேன், அவங்களும் என்னோட போஜனம் பண்ணுவார்கள் என்று.
ஸோ நீங்கள் உங்கள் கதவை திறந்துட்டீங்களா இந்த கிறிஸ்மஸ் இல்லாவிட்டால் நம்மளும் இடமில்லைன்னு சொல்லிட்டு வருத்திட்டு இருக்கிறோமா? இயேசுவை நீங்கள் எந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் வராதுங்க இயேசு, எந்த வாழ்க்கைக்குள்ளே வராதுங்க இயேசு. ஏனென்றால் நீங்கள் வந்தால் இயேசு, நீங்கள் உடனே சொல்லுங்க, இங்கே கொஞ்சம் குப்பை இருக்குது, இங்கே கொஞ்சம் அழுக்கு இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணுப்பா, இந்த பாவம் இங்கே இருக்குது, இதெல்லாம் திருத்தி வாண்டு நீங்கள் ரொம்ப சத்தம் போடுவீங்க. ஸோ எனக்கு அதெல்லாம் நான் இந்த பாவத்திலே நான் இருந்துட்டு இருக்கிறேன், ஸோ எனக்கு கதவு திறக்க முடியாதுன்னு எத்தனை பேர் அப்படி சொல்கிறீங்க? அன்புள்ளவர்களே, நல்லா யோசித்து பாருங்கள். அன்றைக்கு நாங்கள் இப்போ இருந்து சொல்லலாம், ஐயோ அப்போ அவங்க கதவை திறந்து கொடுக்கலையே, இல்லாட்டா இயேசு அவங்களோட ஹோட்டலில் பிறந்திருப்பாங்க, அந்த ஹோட்டல் பேரே எழுதியிருக்கு, ஹென்ரி ஜெர்மையா ஹோட்டலில் பிறந்தான்ட்டு நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பேசுகிறோம். மற்றும் இன்றைக்கு இயேசு நம்ம கதவை தட்டிகிட்டே இருக்கிறாரு. நம்ம அந்த அவருடைய குரலுக்கு சத்தத்தை கேட்டு கதவை திறக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? ஹலோ அன்புள்ளவர்களே, நீங்கள் எல்லா கதவை திறந்து கொடுத்துட்டீங்கன்னா சந்தோஷம். இல்லாட்டா இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் அதை ஒரு யோசனையாக வச்சுருப்போம். இயேசு நம்ம கதவை தட்டிட்டு இருக்கிறாரு, நம்ம ஆயத்தமாக நாங்கள் அந்த கதவை திறந்து அவருக்கு இடம் கொடுப்போமா? எனக்குள் வந்து சுவாமி, எனக்குள் நீ வாழும் என்று நாங்கள் சொல்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? தொடர்ந்து ஜெபம் செய்வோம். அதுக்கு பிறகு அன்பர்களே முழுசாக ஆங்கிலத்திலையும் சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் இப்போ ஒன்று ஸ்லைட் எல்லாம் உங்களுக்கு காட்டுறதுக்கு, இன்னொன்று ஆக்சுவலி இந்த டாக்டரும் கேட்டாங்க, அடுத்த முறை நீ மெசேஜ் கொடுத்தா நான் கொஞ்சம் கேட்க வேணும்னு கேட்டாங்க. ஸோ தமிழில் சொன்னால் பிரயோஜனம் இல்லை, அவங்களுக்கு கேட்க முடியாது, அவங்களுக்கு ஒன்றும் புரியாது. சோத்திரிக்கிறோம் சுவாமி, என்றைக்கக்கூடிய தெய்வம், உங்களுடைய வார்த்தை மூலமாக நீர் எங்கள்கிட்ட ஒவ்வொரு பிள்ளைகள்கிட்ட நீங்கள் பேசியிருக்கிறீங்க ஐயா. அந்த நாட்களில் மாரியால் யோசேப்புக்கு இடம் இல்லைன்னு சொல்லி அவங்க இடத்தை கொடுக்கிற தெய்வம், இன்றைக்கு கூட சுவாமி இயேசு கிறிஸ்துவே நீரே நம்ம வாசல்களை தட்டிட்டு இருக்கிறவர் ஐயா. நம்மளும் இடம் இல்லைன்னு சொல்லாமல் சுவாமி எங்களோட வாசல்களை தொடர்ந்து உங்களை உள்ளுக்கு அழைப்போம் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். Briefly to tell you all people of God, today's message is taken, scripture is taken from Luke chapter 2, verses 1 to 7. I have given it the title of No Room. You see, Mary and Joseph were betrothed, or simpler terms, engaged to be married. Mary was already pregnant. Joseph, after some tussle within himself, he accepted Mary to be his wife. But this is the time when the Romans called for a census to be taken, and everybody had got to go back to their original hometown to register. Today we also have got census, but we can sit in our house, open our laptop or computer and fill up all the necessary information that they want. But see the difficulty they had in those days. After traveling all the way from Nazareth, they come to Bethlehem only to be turned down one inn or one hotel after the other, that there was no room for them. So after a few places of no room, finally somebody offered them the table, the manger, to give birth. People of God, the manger in those days was not the modern mangers that you see nowadays, or nothing like what you see in the Christmas cards. Mangers were inside a cave. Inside a cave it is dark and wet, moist. It is not at all a comfortable place for anybody to stay one night, leave alone a pregnant mother and a to-be-born child. But prophecy had to be fulfilled. So when these people say no room, prophecy was being fulfilled. But at the same time, all of them who had said no room, they had lost the blessing that could have been. Let's say example, I say take myself, say Henry Jeremiah was there and I had a hotel, Henry Jeremiah Hotel. If Jesus was born in Henry Jeremiah Hotel, imagine till today, from then till today, everybody will be reading it. And he was born in a hotel
by a nice man called Henry Jeremiah who opened the door and gave it, right? But that did not happen. The question we have got to thinking, what has that got to do with today and Christmas? People have gone, at that time Mary and Joseph went knocking on the doors for Jesus to be born. Okay, but two reasons can be why they said no. One, it could have been really that they had no place, that people were even sleeping on the lobby. But the second one, which I want you all to think about it, could it be that anybody who says a 9-month full-term pregnant woman will say she is going to give birth anytime. Normally, many ladies, when they see, they will be able to tell that also. So what they'll say is, look, if this woman comes into a hotel today and she gives birth, have you all ever heard of a child who whispers and comes out quietly? As far as I know and have heard, I have not seen. When the child comes into the world, the child comes with a big expression, with a big announcement. Wow, wow, the child will be crying. So imagine when the child is crying at the top of its voice as it comes into the world, and this hotel is full of people, all the hotel guests going to go to the management and shout and demand of them that they silence the child or give their money back, and they're going to walk out, which will be a big loss for the hotel. So they say, please don't come in. Today, people of God, Jesus is knocking at our doors. Look at Revelation 3:20. It says, behold, I stand at the door and knock. If any man opens the door, I will come in and sup with him and he with me. When he says, I will come in and sup with him, not just going to come, eat a packet of nasi lemak and go back. No. When he says, I'm coming, means I'm coming in to stay with you. So how many of you are today telling, no room, Jesus, don't come in? Because, when Jesus comes in, He will point out all the places where we have failed. He will point out our sins, our shortcomings. And He'll say, so we easily say, the best is, Jesus, I got no room for you, don't come into my life. There's too much of dirt that you are going to uncover. These Christmas, people of God, let us seriously think, have we have room for Jesus in our life? Is that Jesus alive in us and real in us? Or is it going to be just another Santa Claus Christmas? Let's pray about it. Let's pray. Father, we want to say thank you for your word this morning. We want to say thank you for that Jesus came into the world, even though He came and had to be born in a manger, Lord, became a Savior. We want to say thank you. This morning, Lord, I also want to pray for all my brothers and sisters who are listening to this message. If there is anyone who has not opened the door to you, that they will take this opportunity to open the door of their life and let you in, God. Okay, for those who would have opened your life and let Jesus in, I'm sure in your vicinity you can find a good church, a God-believing church. Go and attach yourself to the church and continue to grow. May the Lord bless each of us with a special and wonderful Christmas.
வாழ்க தேவ பிள்ளைகளே, முடிவு ஜெபத்துக்கு எழுப்பி நிற்போம்மா. முடிஞ்சவங்க எழுப்பி நிற்போம். முட்டிக்கால் போடலாம், உட்காருங்கள். சுவாமி, இந்த காலை நேரத்தில் மீண்டும் இந்த ஆராதனைக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பாடல் மூலமாக பேசுனீங்க, உங்களோட வாசிக்கிற சமயத்திலே நீங்கள் பேசுனீங்க, தியானிக்கிற சமயத்திலே நீங்கள் எங்கள்கிட்ட பேசியிருக்கிறீங்க. இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் கூட சுவாமி ஐயா, இந்த நாட்கள் நம்ம மலேசியா தேசத்தில் இந்த சிஎம்சி எல்லாம் இல்லாமல் இருக்க, நாங்கள் இங்கே அங்கே கொஞ்சம் போகலாம், நம்மளும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. அதே டைம் உங்களோட பிள்ளைகள் மேலே எல்லாம் உங்களோட பாதுகாப்பு இருக்க வேண்டிக் கொள்கிறோம். உங்களோட பிள்ளைகளை தேவைகளையும் சாஞ்சி வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. ஐயா, எங்களை போகிறதுலேயும் வரத்துலேயும் கூட பாதுகாப்பு கொடும். கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுக்கு நாங்கள் என்ன ஆயத்தம் பண்ணியிருக்கிறோமோ கூட சுவாமி ஐயா, நம்ம தெய்வ பயத்தோடு நாங்கள் செய்வோம். நீங்கள் எல்லாரையும் நல்ல சுகத்தோடு வைத்துக்கொள்ளும் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஆசீர்வாதம். May the grace of our Lord Jesus Christ, the love of God, and the fellowship of the Holy Spirit rest and abide with each and all of you, even as we prepare for the coming Christmas. We ask that we will be testimonies to His glory. In Jesus' name, Amen.